முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என தன்னுடைய கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக ஒரு லெட்டர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். குறிப்பாக விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என அந்த லெட்டரை வெளிவதற்கு பார்க்க முடிகிறது. இதற்கான ஏற்பாடு கடந்த காலம் தொடர்ந்து விஜய் செய்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். புசி ஆனந்தனுடைய ஆலோசனை பேரில் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை ஒன்றிணைப்பது, பல்வேறு மாவட்ட தலைவருடன் ஆலோசனை மேற்கொண்டது. உள்ளாட்சி தேர்தலில் கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை நிப்பாட்டி வந்தது சூட்சமா பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட தேர்தல் ஆணையத்தை சென்று பதிவு செய்ய இருப்பதாக புசி ஆனந்த் கூட டெல்லி சென்றிருந்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்த காட்சி கூட வெளிவந்தது. இந்த நிலையில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்றும் இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்கப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் எமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகளை, கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிறக்க விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2024 தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலில் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமும் பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அது என்னை முழுமைப்படுத்தி ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என உங்கள் விஜய் என அவர் கையெழுத்திட்டு இந்த லெட்டர் பேடை வெளியிட்ட போது மிக மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. நான் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் முடிந்த பிறகு முழுக்க மக்கள் சேவை ஆற்ற இருப்பதாகவும் தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியின் கொடி மற்றும் மிக முக்கியமாக அறிவிப்பை கொடி மற்றும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து நிர்வாகிகள் பேரை வெளியிட்டிருப்பதாகவும் தொடர்ந்து மக்கள் பணியை மக்களை சந்திக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கட்சியினுடைய அறிக்கை, அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கை வெளியிட்டிருக்கார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவனின் வரிகளின் அடிப்படையில் அவருடைய இந்த அறிக்கை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக சாதி மத பேதம் என்பது
மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். அந்த அறிக்கையில வந்து குறிப்பாக குறிப்பிட என்றால் சாதி மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தியிருப்பதே நிகழ்கால நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தெரியுது. அந்த அடிப்படையில் இவர் கொள்கை எந்த அளவு இருக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 2 ஆளும் கட்சி இருந்தாலும் கூட அவர் பெரியார், அண்ணா அந்த அடிப்படையில் கொள்கைகளை வைத்திருக்கிறார். அதே போல இவரும் பெரியார் மற்றும் அண்ணா அடிப்படையில் கொண்டு தன்னுடைய கொள்கையை வகுப்பாரா என ஏற்கனவே கடந்த காலங்களில் அவர் மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் திட்டம் பேசும்போது கூட உள்ளிட்ட பல்வேறு தலைவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய கொள்கை என்னவாக இருக்கும், எது போன்ற இருக்கும், திராவிட கட்சி சிந்தனையோடு இருப்பாரா, அது மதம் ஜாதி மத அற்ற ஒரு அரசியலமைப்பை தொடர்வோம் என சூசமாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தன்னுடைய அரசியல் அமைப்பு என்பது அரசியல் கட்சி என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும் அடிப்படையில் இருப்பதே இந்த லெட்டர் பேடில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் வாயிலாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் விஜய் அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியை தொடங்கிவிட்டார். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பெயரை வைத்திருக்கிறார். தலைவர் என தன்னுடைய முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். வரும் காலங்களில் நிர்வாகிகள் அறிமுகப்படுத்திருக்கிறார். கட்சி கொடிகளை அறிமுகப்படுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் போட்டியிடவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்ட விஜயோட நகரம் எந்த மாதிரி இருக்கும் என தமிழக மக்களை மட்டுமல்ல இந்திய மக்களை உற்றுநோக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அறிக்கை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.